லோன் வந்து வாங்குறது வந்து நாங்க பசங்களோட படிப்புக்கு, நம்ம ஒரு சொந்த வீடு வாங்கணும். அந்த எண்ணத்துல தான் நாங்க கடன் வாங்குறது சார். நீங்க சொல்றது சரி. எல்லாரும் வந்து அந்த மாரின்னு நான் சொல்லல. எனக்கு தெரிந்து என்னுடைய நண்பர்கள் வட்டத்திலேயே வெளிநாட்ல பிள்ளைய படிக்க போறதுக்கு ரூ. 50,00,000 கடன் வாங்குறாங்க. அவன் அங்க போய் படிக்கிறான், வேலை கிடைக்கல. இந்த 50,00,000 கட்டணும். அந்த குடும்பம் சிரமம் தான் படும். அப்ப நான் சொல்றேன் இல்லைங்களா, நம்ம எத செய்ய முடியுமோ அத தான் செய்யணும். நம்ம இந்த படிப்பு சரியான படிப்பா? இதுக்கு வேலை கிடைக்குமா? ரூ. 50,00,000 திருப்பி குடுக்குமா? என்று நாம ஆராயல. பாசம் கண்ண மறைக்குது. சார் ரீசன் என்னன்னா, அவங்களுக்கு ஹெல்த்தி லோன் எது? நான் ஹெல்த்தி லோன்னே தெரியல சார். நம்ம லைஃப்ல எது நம்மள அப்கிரேட் பண்ணுதோ, அது வந்து ஹெல்த்தி லோன். எக்ஸாம்பிள் நீங்க எஜுகேஷன் எடுத்துக்கலாம். இல்லன்னா உங்களோட பிசினஸ எடுத்துக்கலாம். அன்ஹெல்தி லோன் என்னன்னு சொல்றேன்னா, லைபிலிட்டீஸ். மேக்ஸிமம் பீப்பிள் இங்க இருக்கவங்க எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா, கோல்டு வாங்குவாங்க. அந்த கோல்டு அடகு வச்சு திருப்பி கோல்டு வாங்குவாங்க. இத தான் சொன்னாங்களே தவிர, அவங்களோட லைஃப்ல வந்து அசெட்ஸ தான் இன்கிரீஸ் பண்ணாங்க. யார் யார் அசெட்ஸ இன்கிரீஸ் பண்றாங்களோ, அவங்க லைஃப் வந்து மேல போயிட்டே இருக்குது. எப்படி நம்ம வந்து லைபிலிட்டீஸா ஒரு ஆப்பிள் ஐஃபோன் வாங்கலாம், இல்ல ஒரு கார் வாங்கலாம் நாங்க யோசிக்கவே இல்ல. கிரீன் ஷர்ட் வந்து சொன்னாங்க. என்னோட பேரண்ட்ஸ் வந்து லோன் விட்டுட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு. அந்த பேரண்ட் வந்து லோனுக்கு ஒரு இன்சூரன்ஸ் எடுத்திருந்தா, எந்த பிரச்சனையே இருந்திருக்காது. அந்த இன்சூரன்ஸ்ங்கிறத ஒரு அவேர்னஸ் யாருக்குமே இல்ல. நாங்க ஆடம்பர வாழ்க்கை வாழ்றதுக்கோ, கார் வாங்குறதுக்கோ இங்க நாங்க வரல. அவங்க தான் கடன் வாங்கி பல கோடிகள் சம்பாதிக்கிறதுக்கு தயாரா இருக்கிறாங்க. சார் எல்லாருக்கும் லைஃப்ல ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை வரும் தான். நான் கொரோனால தான் பிசினஸே ஸ்டார்ட் பண்ணேன். பருவத்தே பயிர் செய்ன்னு சொல்லுவாங்க. நான் ஆரம்பிச்ச பிசினஸ் வந்து சித்தாவும் இது ஆயுர்வேதிக் ரீட்டைல். அந்த டைம்ல எனக்கு பீக் ஆயிடுச்சு. நான் 21ல லோன் வாங்கினேன். 23ல நான் க்ளோஸ் பண்ணிட்டு வந்துட்டேன். அது என்னோட நல்ல நேரம். அப்ப அவரோட பேட் டைம் என்னாச்சு, அவர் வந்து மாட்டிக்கிட்டாரு. அதனால அத பத்தி பேசுறாங்க. இங்க பிசினஸ் பண்ணக்கூடிய 90% பீப்பிள் வந்து லோன் வாங்கி தான் சார் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க சார் எல்லாரும் வந்து கார் வாங்குனாங்க, பைக் வாங்குனாங்க. அதுக்காக நான் லோன் வாங்குனேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் என் பொண்ணு படிப்புக்காக வாங்குனேன் சார். நான் வந்து டைலரிங் வேலை தான் செய்றேன். எனக்கு வந்து ரூ. 22,000 சேலரி. அத வச்சு 2 லோன் வாங்கியிருக்கேன் நான். வட்டிக்கு 1,00,000 நான் வாங்கியிருக்கேன். வட்டிக்கு ரூ. 10,000 நான் மந்த்லி கட்டணும். லோன் வந்து 2ம் சேர்த்து எனக்கு ரூ. 5,000 வரும். அத வச்சு தான். இப்ப என் பொண்ணுக்கு எம்பிஏ படிக்கணும்னு ஆசை. ஆனா அதுக்கு என்கிட்ட வருமானம் இல்ல. அதனால நான் வந்து பேங்க்ல போய் கேட்டேன். கேட்டதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, கவர்மெண்ட் ஜாப்க்கு மட்டும் தான் நாங்க லோன் குடுப்போம் அப்படின்னு சொல்ட்டாங்க. அப்ப என் பொண்ணு என்ன சொன்னா, இந்த 1 இயர் விட்டுருமா, நெக்ஸ்ட் இயர் பார்த்துக்கலாம். எனக்கு எங்க வீட்டுக்காரர் வந்து ஹேண்டிகேப்ட். நான் மட்டும் தான் எங்க வீட்ல எல்லாமே. அந்த பேங்க்கார குடுத்திருந்தா இன்னைக்கு என் மகன் எம்பிஏ பண்ணியிருப்பான்ல. இப்ப அதனால 1 இயர் வேஸ்ட்டா போச்சுல்ல. அழாத அழாதீங்கம்மா. வங்கிகள் வந்து ரொம்ப மோசமா நடந்துக்கிறதா சில செய்திகள் நம்ம பார்க்கிறோம். அது அங்கொன்றும், இங்கொன்றும். அவங்க டிகிரி படிக்கிறதுக்கு கடன் வாங்கியிருக்காங்க. அடுத்து அந்த புள்ள சொல்லுது, நான் எம்பிஏ படிக்கிறேன், அதுக்கும் கடன் வாங்குங்கன்னு சொல்லுது. அப்போ நமக்கு வந்து டிகிரி படிக்கிறதுக்கே கடன் வாங்கி, நம்ம ஒரு டெய்லரா இருந்து கட்டுறதுக்கு சிரமமா இருக்கிற பொழுது, புள்ள ஆசைப்படுதுன்னு உடனே எம்பிஏக்கும் கடன் கிடைத்திருந்தால், அந்த எம்பிஏக்கு பிறகு வேலை கிடைக்காம போயிருந்தால், இந்த தாயார் எவ்வளோ பெரிய கடன சுமக்கணும்? அப்போ நீ டிகிரி படிச்சுட்டம்மா, நீ ஒரு வேலைக்கு போ. 3 வருஷம் கழிச்சு நீ எம்பிஏ படி. எம்பிஏ படிக்கிறவங்க எல்லாரும் வேலைக்கு போய் 3 வருஷம் கழிச்சு, 4 வருஷம் கழிச்சு போனா தான் எம்பிஏ உலகத்திலே மதிப்பு. எல்லா பேங்க் எக்ஸாமும் இந்தியாவுல டிகிரி படிப்பு போதும். ஐஏஎஸ்ஸுக்கே டிகிரி படிப்பு போதும். அதான் நாம சார் என்ன படிக்கிறோம்ங்கிறது இல்ல. படிச்சத வச்சு என்ன செய்றோம்ங்கிறது தான் முக்கியம்.